இன்னும் கொஞ்சம் மைல்ட்லி புல்லிஷாக தான் தங்கத்துடைய விலை இருக்கிறது. ஏன்னா அரசாங்கங்கள் வந்து இவ்வளோ டனேஜ் வந்து வாங்கும்போது கச்சா எண்ணெயோடைய விலை $80 குறைவாக இருந்து இன்றைக்கி $92 பிரெண்ட் குரூட்லாம் வந்துருக்கு ஒரு பீப்பா கண்டவர். ஸோ இரண்டுமே ஏறுகின்ற ஒரு ஈக்குவேஷன். ஜனவரி மாதம் ஒரு ஹைக் கொடுக்கல சார் 16 அதுக்கு மேலேயும் போகுமா இல்லை அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுமா சார்? இது இந்தியா பொறுத்த மட்டும் நமக்கு இன்னும் அந்த தங்கத்தோடைய விலை ஏற வாய்ப்பு தான் இருக்கிறது. ஏன்னா நகைக்கடை நடத்துகிறவங்க வந்து இந்த இன்டர்வியூ பார்த்தோன்னா என்ன டெஃபினட்டாக வந்து கல்ஏரியாக வந்துடுவாங்க. பட் என்னோடய வியூ வந்து அதுதான். நான் வந்து கோல்டு தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ரெஜி தாமஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீப காலமாக வந்து பார்த்தோம்னா தங்கம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கலன்னே சொல்லலாம் சார். அதாவது ஜனவரியில் வந்து ஒரு பெரிய ஹைக் கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குச்சு ஏறிச்சு, அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே இறங்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இப்போ இன்றைக்கி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சவான் வந்து 1680 கிட்ட ஏறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சார். இப்போ இப்படி ஏறிக்கிட்டு இருக்கு இறங்கிட்டு இருக்கு இல்லையா, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, தங்கத்தோடைய விலை வந்து நம்ம இந்தியன் ரூபாயில் ஒப்பிடுறத விட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் என்ன நடக்கிறதுன்றதை பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ ஜனவரி மாதத்தில் $5000 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலுக்கு தொட்டு சமீப காலத்தில் இன்ஃபேக்ட் ஒரு வாரம் முன்னால் கூட பார்த்திங்கன்னா ஒரு $3950 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலுக்கு இறக்கத்தை சந்தித்தது பார்த்தோம். இதுக்கு நடுவில் முக்கியமாக இந்த ஏற்ற இறக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த போர், அந்த US ஈரான் போர், அதை சார்ந்த பணவீக்கத்துடைய ஒரு அச்சம், இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதத்தை வந்து சென்ட்ரல் பேங்கர்ஸ் உலகமெங்கும் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்கர்ஸ் வந்து ஏற்றுவார்கள், இதெல்லாம் ஒரு அச்சம் இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி தங்கத்துடைய விலை வந்து அந்த ஏற்ற இறக்கம் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா தங்கத்துடைய விலை ஒப்பிட்டு பார்க்கறது இந்த பக்கம் இருக்கக்கூடியது US டாலர் தான். ஸோ US டாலருடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக டாலருடைய மதிப்பு அப்படின்றது கூடும். இது ஒன் சைடு. இந்த பிரச்சனைகள் நடக்கும்பொழுது சென்ட்ரல் பேங்க்ஸ் எவ்வளோ தூரம் தங்கத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ 2026ஆம் ஆண்டில் வந்து ரிசர்வ் பேங்க், அதை நம்ம ரிசர்வ் வங்கி வந்து பெரிய அளவில் தங்கம் வாங்கவில்லை. பட் உலகத்தில் ஆசிய நாட்டிலே நிறைய வங்கிகள், ஃபார் இன்ஸ்டன்ஸ் பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா ஒரு 20-25 டன் வாங்கியிருக்காங்க. உஸ்பெகிஸ்தான், கசகிஸ்தான் இதெல்லாமே 33 டன் 20 டன் தங்கத்தை வாங்கியிருக்காங்க. அதே போல் சில்லி, போலண்ட், செக்கோஸ்லோவாக்கியா 9, 10, 12 டன்ஸ். ஆக மொத்தமே உலகம் எங்குமே ஒரு 244 டன் வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அடிப்படையில் நம்ம அந்த ரிப்போர்ட் பார்க்க போனால் அரசாங்கங்கள் வாங்கியிருக்காங்க. நம்ம வாங்கலை, இந்தியன் கவர்மெண்ட் வாங்கலை, பட் அரசாங்கங்கள் வாங்கியிருக்காங்க. அரசாங்கங்கள் வந்து 244 டன் வாங்கும்பொழுது அவங்க வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அது வந்து வர்த்தகத்துக்காக வாங்குறது கிடையாது, கோல்டு ஹோல்டிங்ஸ். அவங்க வந்து சுயமாக அந்த வேல்யூக்காக வாங்கி வைக்கிறது. அப்படி இருக்கும்போது தங்கத்துடைய விலை பெரிய அளவில் ஒரு இறங்க போவதில்ல. ஏற்றம் அப்படின்றது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வட்டி விகிதம் மாற்றங்கள் ப்ளஸ் ஒரு எதிர்பார்ப்பு, முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது ETF மூலமாக முதலீடு செய்கிறது, கமாடிட்டி மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறது, தங்கம் எனக்கு வேண்டும் அப்படின்லாம் நினச்சி. ஸோ இதுதான் இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து நமக்கு தரப்போகுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அரசாங்கம் விதித்திருக்கிற ஒரு சில தடைகள் இருக்குது. அதாவது நீங்கள் இவ்வளோ முதலீடு செய்யும்பொழுது கூட ETFலலாம் முதலீடு செய்யும்பொழுது $20,000 ஒரு பேன் கார்டு அப்படின்ற லெவலுக்கு தான் நம்ம முதலீடு செய்ய. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ETF வாங்கக்கூடாது அப்படின்னு தடை விதித்திருக்கிற ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதே போல் அடிஷ்னல் டேக்ஸ் எல்லாம் கூட அரசாங்கங்கள் போட்டிருக்கு. ஸோ இந்தியா பொறுத்த மட்டும் அந்த சாவரின் விலை அப்படின்றத பார்க்கும்பொழுது ஒரு நெசசிட்டிக்காக இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, வாங்க இல்லைன்றதில் நான் சொல்லவில்லை. பட் ஐ திங்க் என்னுடைய நோக்கம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் மைல்ட்லி புல்லிஷாக தான் தங்கத்துடைய விலை இருக்கிறது. ஏன்னா அரசாங்கங்கள் வந்து இவ்வளோ டனேஜ் வந்து வாங்கும்பொழுது டெஃபினட்டாக அந்த சப்போர்ட், அந்த ப்ரைஸுக்கான சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். இரண்டாவது, வட்டி விகிதத்தை வந்து பணவீக்கத்துக்கு மாறாக எப்படி அது ஏற்ற போகிறாங்கன்றது அரசாங்கங்களோட முடிவு. அது ஒருவேளை US ஃபெடரல் ரிசர்வ் வந்து அந்த வட்டி விகிதத்தை ஏற்றிவிட்டால் பொதுவாக அந்த மாதிரி வட்டி விகிதம் ஏறும்போது தங்கத்துடைய விலை இறங்கும். இதுதான் நார்மல் பிஹேவியர். ஆனால் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஜிம், இல்லை இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் பெரிய அளவில் இருக்கும்போது இரண்டுமே ஏற்றம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நேற்று இந்த வாரம்லாம் பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை அந்த $4000 விட்டு $4150 ஒரு அவுன்ஸ் என்று ஏறி இருக்குது. கச்சா எண்ணெயோடைய விலை $80 குறைவாக இருந்து இன்றைக்கி $92 பிரெண்ட் குரூட்லாம் வந்திருக்கு ஒரு பீப்பா கண்டவர். ஸோ இரண்டுமே ஏறுகின்ற ஒரு ஈக்குவேஷன்.
விச் மீன்ஸ் ஹை இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அண்டர்லைங் ஃபேக்டர் இது மைல்ட்லி புல்லிஷாக தான் இருக்கும். ETF வாயிலாக முதலீடு செய்வதில் எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது. ஓகே சார். இப்போ வருங்காலங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா சார்? டெஃபினட்டாக சில சாமானியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் தங்கம் வாங்கிட்டேன்னா சப்போஸ் ஃபுல்லாக இறங்கிடுச்சா இன்னும் நஷ்டமாயிடுமே நம்ம யோசிக்கிறாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இப்போலாம் வாங்காதீங்கப்பா, அது வந்து இன்னும் இறங்குன்றாங்க, இன்னும் பக்கம் வந்து ஏறணுன்றாங்க. அது எப்படி சார் சாமானியர்கள் வந்து தீர்மானிக்கிறது? இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து அதனால் அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தை தான் நான் முன் வச்சுருக்கிறேன். 244 டன் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் 6 மாதத்தில் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து அப்போது அரசாங்கங்கள் வாங்கும்போது அது ஒத்துமொட்டமாக, இது ஒரு அரசாங்கம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற நிறைய ஒரு சில கவர்மெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவங்க வந்து வாங்கும்போது டெஃபினட்டாக அந்த டாலரைசேஷன் நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மனதில் இருக்கிறது ஒன்று. அப்படி இருக்கும்பொழுது நம்மளும், அதாவது ஊர் ஓடும்போது நடுவே ஓட வேண்டும் அப்படின்றது தான் கருத்து இல்லையா? ஸோ நம்ம வந்து சிறு முதலீட்டாளர், நம்ம வந்து பெரிய அளவில் டன் கணக்கிலலாம் தங்கம் வாங்க முடியாது அட்லீஸ்ட். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு நோக்கம் வந்து முன்வைக்கிறது டெஃபினட்டாக தங்கத்தை வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்பது தான் நினைக்கிறேன். பை ஆன் டிப்ஸ், விலை வந்து அந்த இன்டர்நேஷ்னல் சந்தையில் வந்து விலை குறையும் பொழுது டெஃபினட்டாக முதலீடுக்கான ஒரு வாய்ப்பு. ஓகே, இந்தியாவில் வரி இருக்குது, இதெல்லாமே இருக்கிறது, பட் அது வந்து ஃபிசிக்கல் கோல்டுக்கு. பட் ETF மூலமாக முதலீடு செய்கிறதுல எந்த விதமான தடைகளும் கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் அந்த பெர் பேன் கார்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கமாடிட்டி சந்தையில் நீங்கள் முதலீடு செய்யணும்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த விலை ஏற்றம் இறக்கத்தை வந்து நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போது. அண்ட் தட் இஸ் டெஃபினெட்லி ஒரு ஃபேக்டராக இருக்கும். அண்ட் தொடர்ச்சியாக அது முதலீடு தான் பார்க்க வேண்டும். அது வந்து பெரிய அளவில் இறங்க போவதல்ல. 244 டன் எடுத்து அரசாங்கங்கள் விற்க மாட்டாங்க. எந்த அரசாங்கமே பொதுவாக தங்கத்தை வந்து விற்க மாட்டார்கள். இப்போ இந்தியா கூட 1990ஆம் ஆண்டில் நமக்கு அந்த கோல்டை வந்து பிளெட்ஜு தான் பண்ணியிருக்கோம். பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுக்கு கொண்டு போய் பிளெட்ஜ் தான் பண்ணியிருக்கோமே தவிர விற்கவில்லையே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஐ திங்க் அந்த ஒரு கவலையோ சந்தேகமோ தேவையில்லை. ஆன் டிப்ஸ் வந்து தொடர்ச்சியாக புல்லிஷாக தான் இருக்கும். வாங்க வேண்டிய தங்கம் மேட் தான் இருக்கும், இதுக்கப்புறம் இறங்காது அப்படி சொல்லலாம். இறங்கும், பட் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சு அப்படியே இறங்கி போகணும்னு நீங்கள் கேட்டிங்களே, அந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியெல்லாம் டெஃபினட்டாக நடக்க போகிறதில்ல. சார் இப்போ எழுச்சின்னு சொன்னீங்க, புல்லிஷாக இருக்குன்னு சொன்னீங்களா சார்? இப்போ ஜனவரி மாதம் ஒரு ஹைக் கொடுத்துல சார் 16, அதுக்கு மேலேயும் போகுமா இல்லை அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுமா சார்? இது அதுக்கு வந்து போர் நிற்கணும். இப்போ வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும்பொழுது ப்ளஸ் அதுக்கு அதை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அந்த கோல்டு ப்ரைஸை இம்பேக்ட் செய்யும். ஸோ அந்த $5000 தாண்ட வேண்டுமானால் இங்கே வந்து ஒரு நார்மலைசேஷன் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து குறையணும். அது நார்மலைஸ் ஆகிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மற்ற பல விஷயங்களுக்கு எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், பொருளாதார ரீதியாக அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து மாறிடும். பணவீக்கமாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, கார்பரேட் க்ரோத்து, ஆல் தீஸ் திங்ஸ் கம் டு ப்ளே. அப்படி நார்மலைசேஷன் வரும்போது டெஃபினட்டாக தங்கத்துடைய விலை மறுபடியும் ஒரு ஏற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா பொறுத்த மட்டும் நமக்கு இன்னும் அந்த தங்கத்தோடைய விலை ஏற வாய்ப்பு தான் இருக்கிறது. ஏன்னா ரூபாவுடைய மதிப்பு டாலருக்கு நிகராக வந்து குறைஞ்சிட்டே போகுது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 96.53 ஒரு டாலருக்கு, ஒரு வீக்கஸ்ட் லெவல். இது வந்து மறுபடியும் 75 ஆகுமான்னு கேட்டால் ஆக போகிறதில்ல. ஸோ டெஃபினட்டாக அதன் அடிப்படையில் தங்கத்தோடைய விலை குறையுமா, குறையாது. ஸோ டெஃபினெட்லி இந்த ட்ரெண்டு தான் நமக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா நான் வந்து எனக்கு நினைவு இருக்க காலத்துலேருந்து 25 ரூபா ஒரு டாலர்லேருந்து இப்போது 96 வரைக்கும் பார்த்துட்டு அது ஸ்ட்ரெங்தனான ஒரு சரித்திரம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி இட்ஸ் ஆன் த ரைசிங் ட்ரெண்ட். ஓகே சார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்திய அரசாங்கம் வந்து கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 கொண்டு வர போகிற சில தகவல்லாம் வந்துட்டுருக்கு சார். அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? நல்ல ஸ்கீம் தான், பட் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரியாது. இது ஏற்கனவே ஒரு தடவை 1.0 ட்ரை பண்ணானுங்க, அப்புறம் சாவரின் கோல்டு பாண்டை ட்ரை பண்ணானுங்க, பட் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி இது பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும். இதில் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுமா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏன்னா கோல்டு ஹோல்டிங்ஸ் வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடியது வந்து ஒரு 860 டன் கிட்ட தான் இருக்கும். ஓகே, பட் ஹவுஸ் ஹோல்ட் கோல்டு இருக்கு இல்லையா, அது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ரிசர்ச் ஏஜென்சிஸ் வந்து வெளியிட்ருக்காங்க, நமக்கே தெரியாது. பட் அது 30,000 டன்னுக்கு மேலே இருக்குன்றாங்க. ஸோ அதெல்லாம் மானிட்டைஸ் பண்ணால் உலகத்தில் இருக்கிற கடனே நம்ம அடைச்சிடலாம், ஆக்சுவலாக அடைச்சிடலாம். பட் அது பார்ட்டிசிபேட் ஆகுமான்றது இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல ஸ்கீம் தான், பட் எவ்வளோ பேர் அது முன் வந்து அந்த ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாது. சார் இப்போ நல்ல ஸ்கீம் சொன்னீங்களா சார், அது என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? கோல்டு வந்து ஒரு 0 ஏர்னிங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து அதை வாங்கி லாக்கரில் தான் வைக்கிறோம், இல்லை கழுத்தில் போட்டுக்கிறோம்.
கையில் அணியிறோம். இப்போ விலை ஏற்றத்தில் அதிகம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எவன் வந்து எடுத்துகிட்டு போவான் பிடிக்கிட்டு போன்றது அந்த கவலை இருக்குது. ஸோ கோல்டு லாக்கரில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அதை வச்சு? அதில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு வருமானம் தராத ஒரு பொருளாக தான் இருக்கிறது. வேல்யூ இருக்குப்பா அப்படின்னு சொல்லி என் நெட் ஒர்த்துக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு நெட் ஒர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து கூடனா நான் வந்து 100 கோடி ரூபாய்க்கு பெருமானம் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற சொல்லும்பொழுது எனக்கு இத்தனை கிலோ கோல்டு லாக்கரில் இருக்குது. சரி, ஏதாவது ஒரு தேவைக்கு அதை பயன்படுத்தினா கூட நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? யோசிக்கிறோம். இது யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ். திடீர்னு ஒரு அவசர தேவை, ஒரு திருமணம் இல்லை படிப்புக்கு இல்லை ஒரு அவசர சிகிச்சைக்காக ஒரு தேவைப்பட்டால் அந்த கோல்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. பெரிய அளவில் கோல்டு வைத்திருக்கிறவங்க யாருமே அதை தொடவே மாட்டாங்க. அது அப்படியே லாக்கரில் தான் இருக்குமே தவிர. ஸோ அது லாக்கரில் இருக்கிறத விட அது அட்லீஸ்ட் ஒரு கடனை அடைக்கிறதுக்காகவோ இல்லை அரசாங்கத்துக்கு பயனாவதோ இல்லை மொத்த கடனை முடிக்கிறதுக்காகவோ டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவாக இருந்தால் அந்த வேல்யூவாவது அது கிடைக்கும்ல. அப்படியாச்சும் ஒரு 2 அதுதான் இந்த எஸ்ஜிபியோட ஸ்கீம். சாவரின் கோல்டு பாண்டுன்றது அதுதானே 2-3% வட்டி அட்லீஸ்ட் அந்த தங்கத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதுவும் கூட இல்லைன்னா தங்கத்தை வெறும் பூட்டி வச்சதுனால நமக்கு என்ன பயன்? இதுதான் நான் கேட்குறேன். ஒரு சில சாமானியர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட நகையாக இருக்குது, சப்போஸ் நான் இப்போ கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உருக்கிடுவாங்க இல்லையா சார்? அப்போ அகைன் ரிட்டர்ன் வாங்கும்போது அவங்க காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க சைக்கிள் சேதாரம். அப்போ அதுலேயும் போயிடும். அகைன் நம்ம அது நகையை அவசரத்துக்கு தேவைன்னா அகைன் வாங்குவாங்க. அப்போயும் அதை நகையாக பண்ணணும்னா திரும்ப நம்ம சைக்கிள் சேதாரம் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு இதுலேயும் நஷ்டமாயிடுதில்ல சார்? ஆமாம். இதில் என்ன கேட்ச்னா முரளி, இந்த நகையெல்லாம் வச்சுருக்காங்களே, இது எப்போயாவது என்றைக்காவது மொத்தமாக போட முடியுமா? ஒரு மனுஷனால் எதனா போட முடியுமா? போடவே முடியாது. ஏதாச்சும் அக்கேஷன் எந்த ஒகேஷனுக்கு போடுவீங்க? உங்கள் திருமணத்துக்கு அதை மீன்ஸ் நீங்கள் கூட ஒரு லேடி ஒரு கேர்ள் சைல்டாக இருந்ததுன்னா அன்னைக்கு கூட எல்லாமே போடுவாங்கன்றது எனக்கு தெரியாது. நம்ம எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு கொடுக்கணும், அது இவ்வளோ வேல்யூக்குள்ளே கோல்டு கொடுக்கணும். என்ன செய்ய போகிறோம் அதை வச்சு? எதுவுமே நோ வேல்யூ அட் ஆல். அது வந்து போடுவோம் அலங்காரத்துக்கு, ஒரு 4 ஃபோட்டோ எடுப்போம். அதை ஃபோட்டோ வீடியோ பார்க்குறதோடு சரி. அது மறுபடியும் அதை அணிஞ்சு வெளியில் எங்கேயும் போக முடியும். யாராவே ஒரு கோயில் கடவுள் மாதிரி நீ வந்திருக்கிற அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன தெரிஞ்சு நீங்கள் கோல்டு வந்து காயின்ஸ் பார்ஸ் இந்த மாதிரி வைத்திருக்கிறதுனா சென்சிபிள் ராதர் தேன் பையிங் ஆர்னமெண்ட்ஸ். இது வந்து நகைக்கடை நடத்துகிறவங்க வந்து இந்த இன்டர்வியூ பார்த்தோன்னா என்ன டெஃபினட்டாக வந்து கல்லெறியாக வந்துடுவாங்க. பட் என்னோடய வியூ வந்து அதுதான். நான் வந்து கோல்டு வெறும் இந்த வேல்யூக்கு தான். அது ஒரு மெட்டலாக பார்த்தோம்னா டெஃபினட்டாக பயனுள்ளது. இந்த மாதிரி பயன்படுத்த முன் வந்தால் அதை விட இன்னும் பயனாக இருக்கும். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காயினாவோ பாராவோ வச்சுருக்கவங்க இதில் வச்சோன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஆமாம். மேபி வந்து நகையாக வச்சுக்கிறவங்களுக்கு வந்து மேபி பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னா சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்